இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி, இந்த புதிய நாளிலும் தேவனுடைய ஜீவனுள்ள வார்த்தையின் மூலமாய் உங்களை சந்திப்பதிலே நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சி அடைகின்றேன். சங்கீதம் 121, 7, 8. கர்த்தர் உன்னை எல்லா தீங்கிக்கும் விலகி காப்பார், அவர் உன் ஆத்துமாவை காப்பார். கர்த்தர் உன் போக்கையும் உன் வரத்தையும் இது முதற்கொண்டு என்றென்றைக்கும் காப்பார். Psalms 121, 7 and 8. The Lord shall preserve you from all evil. He shall preserve your soul. The Lord shall preserve your going out and your coming in from this time forth and even forevermore. Amen. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நம்மை காக்கின்ற தேவன் உங்களோடும் என்னோடு கூட இருக்கின்றார். வேதம் சொல்கின்றது, நம்மை காக்கிற தேவன் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை என்று. ஆம், நாம் கடந்து போகிற சூழ்நிலைகளை நன்கு அறிகிற ஒரே ஒரு தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே. இந்த நாளிலே கர்த்தர் உங்களையும் என்னையும் பாதுகாக்கும்படியாய், நமக்கு ஒத்தாசை அனுப்பும்படியாய், நம்முடைய ஜீவனை காக்கும்படியாய் அவர் நம்மோடு கூட இருக்கின்றார். வேதம் சொல்கிறது போல, கர்த்தர் உன்னை காக்கிறவர், கர்த்தர் உன் வலது பக்கத்தில் உனக்கு நிழலாயிருக்கிறார். ஆமென். நாம் எங்கு சென்றாலும் எதை செய்தாலும் நம்மோடு கூட ஒருவர் இருக்கின்றார். பரிசுத்த ஆவியானவராகிய தேற்றரவாளன், உங்களையும் என்னையும் ஆறுதல் படுத்துகிற தேவன் நம்மோடு கூட எப்பொழுதும் இருந்து நம்மை நித்திய வழியிலும் சத்திய வழியிலும் நடத்துகிறவர் நம்மோடு கூட இருக்கின்றார். மாத்திரமல்ல, நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்துவின் இரத்த கோட்டைக்குள்ள இருக்கிறபடினால ஒரு தீமையும் நம்மை அணுகாதபடி அவர் காத்து கொண்டு வருகிறார். இம்மட்டும் நம்மை காத்தவர் இனிமேலும் அவர் நிச்சயமாய் காப்பார். நம்முடைய போகையிலும் வருகையிலும் அவருடைய பிரசன்னம் நம்மோடு கூட இருக்கும். வேதம் சொல்வது போல, உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று எரேமியா 1:8 நாம் வாசிக்கிறோம். மாத்திரமல்ல, நம்மை அவர் ரட்சிக்கும்படிக்கு நம்மோடு கூட இருக்கிறார். ஆமென். பேதுரு கடலிலே மூழ்கின பொழுது, ஆண்டவரே என்னை ரட்சியும் என்று கூப்பிட்ட போது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உடனடியாக அவனை தூக்கினார். எனக்கு பிரியமான தேவஜனமே, ஆபத்து நேரத்தில், கஷ்டத்து நேரத்தில், கண்ணீரின் நேரத்தில் நம்மை காக்கும்படி, நம்மை ரட்சிக்கும்படி அவர் நம்மோடு கூட இருக்கிறார். நமக்கு விரோதமாய் வருகிற எல்லா ஆயுதங்களையும் அவர் எடுத்து முறித்து போடுவார். ஒன்றும் நம்மை அணுகாதபடி, ஒன்றும் நம்முடைய அருகாமையில் வராதபடி அவர் எல்லாவற்றையும் பாதுகாத்து நம்மை காப்பார். மாத்திரமல்ல, நம்மை அவர் தப்புவிக்கும்படி நம்மோடு கூட இருக்கின்றார். உங்களை ரட்சிக்கும்படிக்கும் உங்களை தப்புவிக்கும்படிக்கும் நான் உங்களுடனே இருந்து உங்களுக்கு இரக்கம் செய்வேன் என்று கர்த்தர் சொல்கிறார். சாத்ராக், மேஷாக், ஆபத்நேகோவுடைய அந்த ஆபத்து நேரத்தில் அவரோடு கூட அவர் உலாவி அவர்களை அவர் காப்பாற்றினார். அதே போல இந்த சூழ்நிலையில உங்களையும் என்னையும் அவர் நிச்சயமாய் காப்பாற்றுவார். ஒரு தீமையும் உங்களையும் என்னையும் அணுகாது. நாம் செய்ய வேண்டியதெல்லாம், என் தேவன் என்னோடு கூட இருக்கிறார். என் நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி நான் கூப்பிட்டேன், அவர் எனக்கு செவி கொடுத்தார் என்று வேதம் சொல்கிறது. நாம் அவரை நோக்கி கூப்பிடுகின்ற போது நம்முடைய வார்த்தைகளுக்கு, நம்முடைய கூக்குரலுக்கு அவர் செவி கொடுத்து உங்களையும் என்னையும் அவர் அற்புதமாய் காப்பார். அந்த நல்ல தேவனை நோக்கி பார்ப்போமா? கிருபையும் இரக்கமும் நிறைந்த நல்ல தகப்பனே, நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி அப்பா. எங்களை காக்கும்படி நீர் எங்களுடனே இருப்பதற்காக உமக்கு நன்றி அப்பா. காக்கும் கரங்கள் எங்களுக்கு உண்டு என்று நாங்கள் நம்பி விசுவாசிக்கிறோம். ஒவ்வொருவரையும் பாதுகாத்துக் கொள்ளும் ஆண்டவரே. ஒவ்வொருவருக்கும் ஆறுதலை கொடும், சமாதானத்தை கொடும். நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி ஒவ்வொருவரையும் தேற்றும். நீர் அப்படி செய்வதற்காக உமக்கு நன்றி அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்திலே ஜெபிக்கிறோம், ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென். God bless you. Jesus loves you. Amen.